வணக்கம். என் பெயர் எஸ்மி கிருஷ்ணன். சென்னை மாணிக்கா வாசகம் நடுநிலைப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் படிச்சிருந்த கதை பேர் நம்பிக்கை துரோகம். அதில் ஒரு முதலை இருக்குமா, அந்த முதலை பசியில் இருக்குமா. அந்த பசியில் இருக்கும்போது ஒரு அத்திப்பழம் மரத்தில் ஒரு குரங்கை பார்க்குமா. அந்த குரங்குகிட்ட குரங்கே எனக்கு பசிக்குது, எனக்கு அத்திப்பழம் தெரியா அப்படின்னு சொல்லுமா. அப்போது அந்த குரங்கும் அந்த அத்திப்பழம் கொடுக்கும்போது அது டெய்லியும் கேட்குமா. ஒரு நாள் அந்த குரங்குகிட்ட போய் கேட்டு அவங்க மனைவிக்கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. இது என்னதுன்னு கேட்குமா. அந்த மனைவி முதல்ல அப்போது அது அத்திப்பழம் அப்படின்னு சொல்லுமா. இது யார் கொடுத்தான்னு கேட்கும்போது அத்திப்பழ மரத்தில் ஒரு குரங்கு இருக்கும், அது டெய்லி அத்திப்பழம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுமா. அப்போது அந்த அந்த மனைவி முதல்ல சொல்லுமா அந்த முதலைக்கிட்ட அந்த குரங்கோட இதயம் நல்லா இருக்கும், அது டெய்லி அத்திப்பழம் சாப்பிடுது அப்படின்னு சொல்லுமா. அப்போது அந்த முதல்ல அதே நம்பி இந்த குரங்கிக்கிட்ட போகும்போது அது என் கூட வரியா, உனக்கு ஒரு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. அதே நம்பி அந்த குரங்கு போயிடுமா. போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் போய் சொல்லுமா, நான் உன்னை சாப்பிட்ட போகிறேன், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுமா. இதயத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுமா, நான் என் இதயத்துக்கு மரத்திலே போட்டுட்டு வந்துட்டேன், முதல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுமா. அப்போது குரங்கு திரும்பியும் போய் வீட்டை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுமா. அப்போது அந்த குரங்கும் போய் அத்திப்பழ மரத்துக்கிட்ட போகுமா. அப்போது அந்த முதலைக்கிட்ட சொல்லுமா, என்னை நல்லா நம்ப வச்சு நண்பர்களாக என்னை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுமா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாரையும் துன்புறுத்தக்கூடாது. நன்றி, வணக்கம்.